வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பாலா மக்களே. டுடே என்ன சமையல்னா ஒயிட் அண்டு சில்லி பாஸ்தா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் சட்டியில் கொஞ்சம் பாஸ்தாவும் தண்ணியை ஊற்றி எண்ணெயும் உப்புக்களையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விடணும் கொஞ்சம் பிடிக்கும் மக்களே, ஏன்னா எண்ணெய் ஊற்றிருக்காங்க அதனால் பிடிக்கும். உப்பு போட்டனால கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு நல்லா நசுக்கி பாருங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி வைங்க. சட்டி நல்லா நம்ம சட்டி காஞ்சோடனே அதுக்கடுத்து எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் இது மில்கி பட்டரை போட்டு அதுக்கடுத்து அதை நல்லா கிண்டிட்டு அடுத்து மைதா போடுங்க. மைதா நல்லா கொஞ்சம் கிண்டி முடிச்சோன்னே கொஞ்சம் பாலை ஊற்றுங்க. 1/2 லிட்டர் பால் நான் ஊற்றின மக்களே. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பாலை ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து வெள்ளைப்பூடி எண்ணெய் ஊற்றி நல்லா வெள்ளைப்பூடை நல்லா கிண்டி முடிச்சுட்டு அடுத்து வந்து இது வெங்காயம் நல்லா சுங்க வதக்கி முடிச்சோன்னே கேரட்டை போட்டுங்க. கேரட் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கி முடித்தோடனே உப்பு கொஞ்சம் போடுங்க. உப்பு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை அதை போட்டுட்டு அதுக்கடுத்து நல்லா கிண்டுங்க. பாஸ்தாவையும் உப்பு எல்லாம் நல்லா மிங்கிள் பண்ணுற மாதிரி கிண்டுங்க. கிண்டி முடித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பால் எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஊற்றி முடித்து நல்லா கிண்டுங்க. கிண்டி முடித்தோடனே நம்ம இது வந்து வத்தலை அரைச்சி வச்சோம் மக்களே. சில்லி பவுட்ருலாம் வத்தலை அரைச்சி நல்லா போட்ட மக்களே. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அதுக்கடுத்து பெப்பர் கொஞ்சம் போடுங்க. பெப்பர் போட்டால் நல்லா காரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பெப்பர் நல்லா போட்டு முடிச்சு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டி முடித்தோடனே நம்ம அக்கா அரைச்சி வச்சுருந்தாங்க தக்காளியும் வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருந்தாங்க. அது ரெண்டையும் நல்லா சாஸ் மாதிரி அரைச்சி வச்சு நல்லா கிண்டி முடித்தோம் மக்களே. சாப்பிட்டு பார்த்தேன், ஆனால் உண்மைக்கே நல்லா இருந்துச்சு மக்களே. வேறு லெவல் மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. வேறு லெவல். பாய்.